இப்போ யூஜிசி இப்படி ஒரு கைட்லைனை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை விட, இப்படி ஒரு கைட்லைனை கொடுப்பதற்கு இந்த யூஜிசிக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதுதான் முதல் கேள்வி. யூஜிசியை பொறுத்தவரையிலையும் அது ஒரு ஃபண்டிங் ஆர்கனைசேஷன். அதாவது யூஜிசி 1956 யூஜிசி சட்டம் கொண்டு வருவதற்கான அடிப்படை என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய தரத்தை மேம்படுத்துவது, புதிய ஆய்வுகளை மேம்படுத்துவது, அதற்கு நிதி உதவி செய்வது என்பதுதான் அதனுடைய நோக்கமே தவிர, பல்கலைக்கழகங்களை கட்டுப்படுத்துகின்ற நிர்வாகம் செய்கின்ற அதிகாரம் படைத்த அமைப்பு அல்ல யூஜிசி. அது பேர்ல இருக்கு, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், அவ்வளவுதான். ஆனால் இந்தியாவில் பல்கலைக்கழகங்கள் ரெண்டா இருக்குது. ஒன்று மாநில அரசினுடைய பல்கலைக்கழகங்களா இருக்கு, இன்னொன்று ஒன்றிய அரசு நேரடியாக நடத்துகிற மத்திய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு.